திமுகவின் அடுத்த சர்ச்சை அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ. திமுகவுக்கு இடியாய் இறங்கிய செய்தி. கடந்த சில மாதமாக தமிழகத்தில் வட மாநிலத்தவர்களை இழிவுபடுத்தும் செயல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. கடந்த ஆண்டில் வடமாநில இளைஞரை தாக்கிய சம்பவம் எல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக எம்பி தயாநிதி மாறன் முதல் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் என பலரும் வட மாநிலத்தவர்களை இழிவுபடுத்துவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்நிலையில் ஒருபடி மேலே சென்ற திமுகவினர் தமிழகத்தில் போதை பழக்கம் உருவாக காரணம் வட மாநிலத்தவர்கள் தான் என்று மேடையில் பேச துவங்கியுள்ளனர். சமீபத்தில் திமுக எம்பி கனிமொழி சோமு அவர் மேடையில் பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதனை கண்டித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருப்பது, தமிழ்நாடு முழுவதும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது ஏராளமான தாக்குதல் நடைபெற உள்ள நிலையில் திமுக கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் இதிலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளாதது போல தெரிகிறது. மாறாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புவது மட்டும் தொடர்கதையாக வைத்துள்ளனர். திமுக எம்பி கனிமொழி சோமு அவர்கள் ஹிந்தி மொழி தெரிந்த 10,000 இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தினமும் தமிழ்நாட்டுக்கு வந்து கஞ்சா மற்றும் பானிபூரி விற்கின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அதே மேடையில் பேசிய திமுக அமைச்சர் அன்பரசன் அவர்களும் இதே கருத்தை தெரிவிக்கிறார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை குறிவைத்து அவமதிக்கும் பேச்சு இந்த ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியில் வழக்கமான ஒன்றாக மாறியுள்ளது. ஒரு முழு சமூகத்தையே குற்றவாளிகளாகவும் சிறிய குற்றங்களில் ஈடுபடுவோராகவும் சித்தரிப்பதன் மூலம் தரைமட்டத்தில் சமூக விரோத மனநிலையையும் வன்முறையையும் திமுக அரசு மறைமுகமாக சட்டப்பூர்வமாக்குகிறது என்று தெரிவித்துள்ளார். திமுகவினர் எந்த ஒரு மேடையில் பேசினாலும் மற்ற சமூகத்தையும் மதத்தையும் இழிவுபடுத்தும் செயலை கைவிடுவதாக தெரியவில்லை. சர்ச்சையை கிளப்பினாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிப்பதாகவும் தெரியவில்லை. கடல் கடந்து இந்தியாவை தாண்டி நம்ம எல்லாருமே ஒரு பெருமைக்குரிய ஒரு இடத்துல தான் நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்ததால் மட்டும்தான். இன்னைக்கு ஹிந்தி படிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா செய்யும் தொழிலே தெய்வம். நான் யாரோட தொழிலையும் நான் குறைச்சி எடை போடல. இங்க நார்த் இந்தியாவில அண்ணன் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்கன்னு. எதை கொண்டு வந்து வித்துட்டு இருக்காங்க? ஒண்ணு கஞ்சாவை கொண்டு வந்து வித்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா பானிபூரிய கடை போட்டு அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பட் படித்த நம்மளோட வீட்டு பிள்ளைங்க கடல் தாண்டி சென்று ஒரு சயின்டிஸ்ட் ஆகவும், ஒரு மருத்துவராகவும், ஒரு என்ஜினியர் ஆகவும், அங்க ஒரு கூகுள்ல வேலை செய்யக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி சென்றிருக்கோம்.